அந்த காலத்தில் சுவாமிகள் ஒரு நல்ல குடும்பத் தலைவராக தன் கடமைகளை சிறப்பாக செய்து வந்தார். திருப்புமுனை. ஆனால் ஒரு கட்டத்தில் இல்லற வாழ்க்கையின் மீது இருந்த பற்று மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. அவர் மனம் ஆன்மீக வழியை நோக்கி திரும்பியது. திருக்குற்றால செண்பகாதேவி அம்மன் ஆலயத்தில் அவர் தவம் செய்ய ஆரம்பித்தார். பின்னர் காசி வரை பயணம் செய்து பல சந்நியாசிகளையும் சாதுக்களையும் சந்தித்து ஆன்மீக அனுபவங்களை பெற்றார். அற்புத நிகழ்வு. ஒருநாள் அவரது மனைவி கல்லிடைக்குறிச்சியில் இருக்கும் தாய் வீட்டிற்கு சென்று நீண்ட நாட்களாக திரும்பவில்லை. அப்போது சுவாமிகள் தம் மகனிடம் கூறினார், "உன் அம்மா இன்று மதியம் தலையில் பாரத்தோடும் மடியில் சுமையோடும் வருவாள்" என்று. அவர் சொன்னபடியே அன்று மதியம் அவரது மனைவி ஆற்றில் பிடித்த மீன்களை சுமந்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். இதுபோன்ற அற்புதங்கள் பல அவரது வாழ்க்கையில் நடந்ததாக கூறப்படுகிறது. தபம் மற்றும் இறைசக்தி. பின்னர் காசிமேஜர்புரம் சித்ரா நதிக்கரையில் சுவாமிகள் தவம் செய்ய ஆரம்பித்தார். 1952ஆம் ஆண்டு அங்கே ஒரு கற்கோவிலை கட்டினார். அந்த ஆலயத்தின் கருவறைக்கு அடியில் ஒரு சுரங்கம் போன்ற பகுதியை அமைத்து அதற்குள் அமர்ந்து பல ஆண்டுகள் கடும் தவம் செய்தார். அவரது தவ வலிமை அவ்வளவு அதிகமாக இருந்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள்.